மாயமான விமானத்தின் கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் பயணம் செய்த 3 பேரும் பத்திரமாக வீடு திரும்புவார்கள் என்று விமானி சுபாஷின் தந்தை சுரேஷ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் எமது செய்தியாளர் சசிகுமாரிடம் கூறியதை இப்போது பார்ப்போம். என்னுடைய மகனும் அவர் கூட இருந்த 2 பைலட்டுகளும் யாரையும் இதுவரைக்கும் எதுவும் காட்டவில்லை. இந்த நிலையில் நான் கூறுவது, ஆகவே அவர்கள் மூவரும் மீண்டும் அவர்கள் உயிருடன் வந்து அவரோட குடும்பத்தோடும் சந்தோஷம் இருப்பான்ற நம்பிக்கை எனக்கு 100% இருக்குது என்பதை இந்த வாய்ப்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், பொதுவாக இந்தியாவில் தகவல் தொழில்நுட்பத்துறை ரொம்பவுமே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த 33 நாட்களுக்கு பிறகு தான் கருப்பு பெட்டியை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? கடலோர காவல்படையினுடைய முயற்சியை தான் சொல்லணும் மொழிய, இத்தனை நாட்கள் என்பதை இதே மலேசியாவில் நடந்த விபத்தில் இது வரைக்கும் எதுவுமே கண்டுபிடிக்கல. ஆனால் நம்ம 33 நாளில் கடலோர காவல்படையின் முயற்சியில் கண்டுபிடிச்சிருக்கோன்றதே நமக்கு ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம்தான். நேற்று வரைக்கும் எந்த முனை அளவு கூட முன்னேற்றம் இல்லாமல் இந்த ஒரு நாளிலே இந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படுத்துவது சந்தோஷப்படுகிறேன். நன்றி சார். கடலோர காவல்படை தற்போது விடாமுயற்சியின் காரணமாக இந்த கருப்பு பெட்டியை கண்டுபிடித்திருப்பது தங்களுக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் மிகவும் சந்தோஷம் அளிப்பதாகவே சுபாஷ் சுரேஷனுடைய தந்தை தெரிவித்திருக்கிறார். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்தியுடன் சசிகுமார்.